பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கிய ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பிரான்சிடமிருந்து வாங்கிய ஹேமர் குண்டுகளும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே பிரெஞ்சு கப்பற்படையில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வசம் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு வழங்கி இருக்கின்றது என்ற தகவலை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுதே பிரெஞ்சு படையிடமிருந்து ஹேமர் என்கின்ற வகையிலான குண்டுகளையும் இந்திய ராணுவம் கொள்முதல் செய்திருக்கின்றது. அந்த குண்டுகளையும் ரஃபேல் போர் விமானத்தின் மூலமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி நவீன இந்த ஹேமர் குண்டுகள் மூலமாக எதிரி நாட்டினுடைய அந்த பதுங்கு குழிகள் தொலைத்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி மிக மிக குறுகிய அளவில், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கு வைத்த இடத்தை மிகவும் துல்லியமாக தாக்கக்கூடிய வகையிலான இந்த ஹேமர் என்று குண்டுகளை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு ஹேமர் குண்டையும் பொறுத்தவரை 2.5 கோடி மதிப்பிலானவை. ஏற்கனவே ஸ்கேல்ப் ஏவுகணை தொடர்பாக பார்த்தோம். ஸ்கேல்ப் ஏவுகணை என்பது ஏறக்குறைய ஒவ்வொரு ஏவுகணையும் கிட்டத்தட்ட 21 கோடி மதிப்பு கொண்டதாக இருக்கும் என்று பார்த்தோம். இந்த குண்டுகளை பொறுத்தவரை 2.5 கோடி மதிப்பிலான ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பிரான்சிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருந்த ஹேமர் குண்டுகள் ரஃபேல் போர் விமானத்தில் பொருத்தப்பட்டு அந்த ஏவுகணைகளோடு சேர்த்து தனியாக இந்த குண்டுகளையும் பொருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரஃபேலில் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேலோடு என்று சொல்லப்படக்கூடிய விதமாக அந்த ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய வகையிலான அந்த பகுதிகள் இடம்பெற்றிருப்பதை ரஃபேல் போர் விமானத்தின் கீழ்ப்பகுதியில் பார்க்கின்றோம். ரஃபேல் போர் விமானத்தில் மேலே இருந்து விமானி இயக்கும் பொழுது இந்த கீழ்ப்பகுதியில் குண்டுகளை, ஏவுகணைகளை தனித்தனியாக பொருத்திக் கொள்வதற்கான அனைத்து வசதிகளும் உண்டு. அவற்றை பயன்படுத்தி தான் ஸ்கேல்ப் ஏவுகணையை மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. ட்ரோன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நவீன ஆயுதங்களை பயன்படுத்தியும் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதன்